நான் இன்னைக்கு வந்தது நோக்கம் என்னென்ன சார், மெயினான நோக்கம் திருப்பூருக்கு வந்ததனுடைய நோக்கம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்துக்காக வந்தேன். ஆனால் அந்த நோக்கம் செயல்படணும், ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எனக்கு தெரியும். அந்த நோக்கத்தை நடைமுறையில் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் தெரியும். இருந்த பிறகும் முயற்சி எடுக்காமல் என்னால் இருக்க முடியலை. அதனால் இந்த கம்யூனிகேஷன், இந்த ஒரு தகவலை நான் யார்கிட்ட கொண்டு போகிறேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 கோடி இந்துக்கள் இருக்காங்க. இந்துக்கள்னா சைவ வைணவர்கள், நான் இந்துக்கள் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாதுன்றீங்க. சைவ வைணவர்கள் இருக்காங்க, 7 கோடி மக்கள் இருக்காங்க. அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு தகவலை பதிவு செய்கிறோம். பகிர்ந்துக்கிறதுக்காக வரல, பகிர்ந்துக்கிறதுனா அப்படியே தூக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் பதிவு செய்கிறதுக்காக வந்திருக்கேன். அந்த தகவல் என்னன்னா, அந்த தகவல் ரொம்ப முக்கியமான தகவல். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய விளைவு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து திருக்கோயில்களுக்கு மிக மிக கடுமையான ஒரு தாக்குதலை ஏற்படுத்தும், ஒரு களங்கத்தை ஏற்படுத்தும். அதை நிப்பாட்டலை. என்ன காரணம்னா, ஒரு நடவடிக்கை தமிழ்நாட்டு கோயில்களில் வச்சுருக்காங்க, இந்து கோயில்களில். உங்களுக்கு தெரியும், அரசாங்கத்தை முறையிட நீங்கள் தப்பாக எடுக்கக்கூடாது. சென்ற அரசாங்கம் ஒன்று இருக்குது, அதுக்கு முந்தின அரசாங்கம் ஒன்று இருக்குது, இன்றைய அரசாங்கம் இருக்குது. இந்த 3 அரசாங்கமும் சேர்ந்து தான் இந்த ஒரு தகாத நடவடிக்கைகளை கோயில்களில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 3 நடவடிக்கையை சேர்ந்து தான் இந்த 3 அரசாங்கம். அதனால் நீங்கள் யாரும் வருத்தப்படுத்திட வேண்டாம் சார், உங்களை தான் முக்கியமாக அல்ல. எல்லா 3 அரசாங்கங்களும் கடந்த 15 வருஷமாக இந்த தகாத நடவடிக்கையை கோயில்களில் செயல்படுத்திட்டு வர்றாங்க. இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டால், கோயிலுடைய புனிதத்தன்மை சீரழிக்கப்படுகிறது. திருப்பி சொல்கிறேன், இதனுடைய விளைவு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து திருக்கோயிலுடைய புனிதத்தன்மையை சீரழிக்கப்படுது. இறந்த ஒரு அரசியல், இறந்து போன, நல்லா பாருங்க, செத்து போனன்னு சொல்லுவாங்க, இறந்து போன ஒரு அரசியல்வாதியவோ அல்லது ஒரு தலைவருடைய இறைப்பற்றே இல்லாதவர் அப்படி சொல்றாங்க. வெளியில சொல்றாங்க, அதை நாங்கள் நம்பிக்கிறோம். இறைப்பற்றே இல்லாத, இறை நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள், அவர் இறந்ததுனால, அவருடைய பிறந்த நாளை நல்லா கவனிக்க, பிறந்த நாளை இறைப்பற்று இல்லாத ஒரு தலைவர், அவர் ஒருவேளை அந்த கட்சியின் நிறுவனராக கூட இருக்கிறார். ஒருவேளை இந்திய சுதந்திரம் சொல்லுவாங்கல்ல, ஒரு பலவீனமான சுதந்திரத்தை நம்ம பெற்றிருக்கோமா இல்லையா, அந்த பலவீனமான சுதந்திரத்தை பெற்றதுக்கு காரணமான பல பேர்ல அவர் ஒருவராக கூட இருந்தது. எவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர்கள் அனைவருமே அரசியல் பிரமுகர்கள், அரசியல்வாதிகள் தான். அந்த நிகழ்வு சுதந்திரங்கிறது ஒரு அரசியல் நிகழ்வு தான் ஒழிய ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்துக்கு சம்பந்தப்பட்டது அல்ல. எந்த கோயிலுக்குமே எந்த வழிபாட்டு தலத்துக்கு சம்பந்தப்பட்டது இல்லை. அதனால தான் இப்படிப்பட்ட செத்து போன அரசியல்வாதிகளுடைய பிறந்த நாளை ஒரு சில மதங்களில் இருக்கக்கூடிய கோயில்களில் அவங்க எங்கள்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, இதெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது, கொண்டு போய் கேட்டிருக்காங்க. உங்கள் கோயிலையும் பிறந்த நாளை கொண்டாடுங்க அப்படின்னா, இதெல்லாம் வச்சுக்காதீங்க, நல்லா இருக்காது. மீறி செயல்பட்டீங்கன்னா அரசினுடைய முதுகெலும்பை முறிச்சிருவோன்றாங்க. அப்படின்னா என்னதும் சிரிக்க வேணாம். என்ன காரணம்னா, கொஞ்சம் என்னன்னா முதுகெலும்பு முடிச்சுன்னா அவங்களுடைய சப்போர்ட்டை எடுத்துருவாங்க சார், அவங்களுடைய சப்போர்ட்டை இழந்துருவாங்க. அப்படின்னா எலெக்ஷன் வரும்போது காலை வாரிடுவாங்க அப்படின்றாங்க. எலெக்ஷன் வரும்போது காலை வாரிடுவோம்னு சொல்றாங்க. ஸோ அவங்க 2 பேரும் தப்பிச்சுட்டாங்க. இது இருக்கு. நம்ம இதில் என்ன செஞ்சோம், சாரி, நம்ம இதில் உள்ள வந்துட்டாங்க. என்ன நாள் தெரியுமா சார், கவனிங்க சார், எந்த நாள்னா செப்டம்பர். சார் 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 கஷ்டப்பட்டு நாங்கள் வந்துருக்கோம். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி, சாரி சார், செப்டம்பர் மாதம் 15ஆம், சார் திருப்பி சொல்றேன், எந்த மாதம் சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒவ்வொரு வருடமும் கோயிலில் கொண்டாடுறாங்க. என்னன்னா, அந்த செத்து போனவருடைய பிறந்த நாளை எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது அவர் இறை நம்பிக்கை இல்லாதவர் திருப்பி சொல்லிட்டாங்க. அவருடைய கொண்டாடுறது மட்டும் இல்லாம அன்னைக்கு சிறப்பு பூஜை பண்ணணுமா. இறை நம்பிக்கை இல்லாதவருக்கு இறைவன்ட்ட போய் பூசை. நீங்களே சார், உங்களை திருப்பி கேட்பேன், எல்லா பிரஸும் இருக்கிறீங்க, இது நியாயம்னா சார், நீங்க கேட்கறது அநியாயமா நியாயமான்னு சொல்லிட்டீங்கன்னா இருங்க, அப்படியே வித்ட்ரா பண்ணிடுவேன். நான் பேசுனது அப்படி வித்ட்ரா பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுவேன். எல்லா கட்சியில இருக்கிறவங்க இருக்கிறீங்க, முக்கியமா இந்த கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்க போகும்போது நீங்களே கேட்கணும், என்ன நியாயமா அநியாயமா அப்படின்னு. உங்களை நான் மாட்டி விட மாட்டேன் சார், சொல்றேன். அப்படி கேளுங்க. நீங்க என்னன்னா, அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறது மூலமாக சிறப்பு பூஜை ஒண்ணு, மதியானத்துல சிறப்பு லஞ்ச் வர கொடுக்குறாங்க. என்னவா சிறப்பு லஞ்சுனா அதுக்கு என்ன செலவாகும்? சிறப்பு லஞ்சு எல்லா மதத்தோடு வரலாம்னு வேற சொல்றாங்க. அந்த ஆர்டர்ல அப்படி இருக்கு. இதெல்லாம் யார் நடத்துறாங்கன்னா, தமிழக அரசாங்கங்கள் இருக்குல்ல, 3 அரசாங்கங்கள், போன அரசாங்கம், அதுக்கு முந்தின அரசாங்கம், இந்த அரசாங்கம், இவங்களுடைய உத்தரவுலயே நடக்குது. அடுத்த கேள்வி இவர் கேள்வி கேட்டார். அவருடைய அதான் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா யாரும் உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
என்ன காரணம்னா என்னன்னா இங்க இருங்க, திருநீரை பூசிருங்க, திருவெண்ணீரை ஆண்டவன் பூசுறேன், அது உச்சி மேல கைகூப்பி இறைவா அப்படின்னு கும்பிடுறேன். அதுக்கு அடுத்தது அன்றாடம் விடாது சிவசிவான்னு சொல்லக்கூடிய வாய். அதுக்கு அடுத்தது 63 நாயன்மார்களுடைய பாடல்களை பாடி நம்ம வழிபாடு நடத்தக்கூடிய வாயில அது வேணாங்கிறதுனால தான் சொல்லாம இருக்கணும் ஒழிய வேற எதுவுமே இல்லை. செப்டம்பர் மாசம் கூகுள்ல பண்ணி அவர் யாருன்னு வந்துருவார், ஒன்னும் பிரச்சனை இல்லை, இருக்கட்டும். யாரு செப்டம்பர் நீங்களே சொல்லுங்க. அண்ணாதுரையை பத்தி சொல்லிட்டார், அவரோட பிறந்தநாள் கொண்டாடுறதுல என்ன தப்பு? எப்படி அழகா கேட்கிறார். இப்படி கேள்வி தான் சார் எதிர்பார்க்கிறேன். இப்படி கேள்வி கேட்டீங்கன்னா தப்பே கிடையாது சார். தப்புன்னு யார் சொல்றாங்க? அவங்க படித்த மாந்தர்களா வரமாட்டாங்க, படித்த மாந்தர்களா கிடையவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா பெரிய அறிவாளி, இன்னொன்னு சொல்லுங்க பேரறிஞர் வேற சொல்லுவீங்க. அவருடைய பிறந்தநாளை கொண்டாட வேண்டிய இடம் எதுங்கிறது தான் பிரச்சனை. எந்த இடத்துல கொண்டாடணும்? அவருடைய பிறந்த நாளை போய் பிரிட்டன்ல இருக்கக்கூடிய சர்ச்சில் கொண்டாடுன்னு சொன்னா அது நியாயமா அநியாயமா? நீ உங்களை கேள்வி அது மட்டும் சொல்ல மாட்டீங்க, அமைதியா இருப்பீங்க. வாய் வரணும்ல. பிரிட்டன்லயும் செக்கோஸ்லோவேக்கியாவிலும் சர்ச்சில் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறது அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க. நியாயமா அநியாயமா சொல்ல மாட்டேங்கிறீங்க சார். இப்ப கேள்வி கேட்டாங்க இல்லையா, நல்ல கேள்வி கேட்டவர் இப்ப அமைதியா இருக்கு. அவரால் முடியல, தப்பா குறை சொல்லக்கூடாது, அவரை ரொம்ப தப்பு. கேள்வியை கலட்டி விடுறாரு, இப்போ அது யோசிக்கிறார். ஐயா இப்ப என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க? கொண்டாடக்கூடாதா இல்ல கோயில்ல கொண்டாடக்கூடாதா? அடுத்த வார்த்தை, பிறந்த நாளை தாராளமா கொண்டாடணும். கொண்டாடக்கூடாதுன்னு யார் சொல்றாங்களோ மனித சமுதாயத்தில் இருக்க வேண்டிய ஆள்கள் அவர்கள் அல்ல. அப்ப கோயில்ல மட்டும் கொண்டாட, திருக்கோயில்கள்ல மட்டும் கொண்டாடக்கூடாதுல்ல. நீங்க திருக்கோயில்ல மட்டும் கொண்டாடுங்கன்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. எங்க நல்லா பாருங்க, மற்றவங்களை கம்பேர் பண்ண வேணாம். மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய கோயில்களை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அங்க போங்க, அதுக்கு தான் நான் சொன்னேன். அங்க போய் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, சார் இது எங்களுடைய பிரைவேட் வழிபாட்டு தலம், இங்கெல்லாம் நீங்க வந்து வரக்கூடாது, மீறி வந்தீங்கன்னா அரசாங்கத்தோட முதுகெலும்பு என்ன செஞ்சோம் முடிச்சிருவோம் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா உங்களை கவுத்துருவோம் அப்படின்னா எலெக்ஷன் வரும்போது காலை வரிடுவோன்றாங்க. இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, கொஞ்ச நாளுக்குள்ள வரப்போகுது, காலை வர்றாங்களா இல்லையான்னு. ஆனா அவங்களுடைய கோயில்களை தெய்வ சத்தியமா நல்லபடியா அவங்க வச்சிருக்காங்க. இந்த தொந்தரவு இல்லாம, இந்த தகாத நிலைமை நடக்காம அவங்க காப்பாத்திட்டாங்க. ஆனா மற்ற வழிபாட்டு தலங்கள் இருக்கு இல்லையா, முக்கியமா சொல்லக்கூடிய வைணவ இதில் 43,700 கோயில்கள். அப்படின்னா போன அரசாங்கம் ஒரு அரசாங்கம் இருந்துச்சு, அதுக்கு என்ன பேருன்னு உங்களுக்கு தெரியும், தலைவரையும் உங்களுக்கு தெரியும். அவருடைய அரசாங்கத்துல போன பிறகு இவங்க மட்டும் எவ்வளவு அடிஷனல் கோயில் எடுத்திருக்காங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 7037 கோயில்களை கூட எடுத்திருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய சொல்லுங்க எவ்வளவு? 7037 கோயில்களை கூட எடுத்திருக்காங்க. அப்படின்னா சிறைப்படுத்திருக்காங்க, உள்ள கோயில்களை உள்ள எடுத்திருக்காங்க. உள்ள எடுத்து இந்த கோயில் ஆயிரக்கணக்கான கோயில்களையும் இந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க. கொண்டாடுறது மட்டும் இல்லாம சிறப்பு லஞ்ச்ன்றாங்க. கோயில்கள்ல போட வேண்டியது சிறப்பு லஞ்ச் அல்ல அல்ல, அது அன்னதானம் மட்டும்தான் போட முடியும். அன்னதானம் என்னன்னு தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க, வயிற்று பசியாக்குறது, அவ்வளவுதான். விருந்து கொடுக்க வேண்டிய ஹோட்டல், விருந்து கொடுக்க வேண்டிய, அடுத்த கேள்வி நீங்க சார் விருந்து கொடுக்கிறது இல்லையா இல்லையான்னு ஒரு கேள்வி. அதுதான் விருந்து கொடுக்கப்பட வேண்டிய இடம் எந்த இடம்? ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், 5 ஸ்டார் ஹோட்டல், அதுக்கு திருமண மண்டபம், அதுக்கடுத்தது திருமண மண்டபம். இந்த விழாவை கொண்டாடுறது எந்த இடம்? நீங்க கேட்டீங்களா சார், எந்த இடத்துல கொண்டாடணும்? கோயில்கள்ல கொண்டாடுறது கூடாதுங்கிறது வேற. எந்த இடத்துல கொண்டாடணும்? எந்த கட்சி அவர் சார், உங்களுக்கு எந்த கட்சியை ஒரு பேர் சொன்னீங்களா அவரு சார்? இருங்க சார், எந்த கட்சி மேடம், எந்த கட்சி அவர் சேர்ந்தவரும் அந்த கட்சியினுடைய தலைமை கழகம் ஆபீஸ் இருக்குல்ல அங்க, அப்புறம் மாவட்டம் இருக்குல்ல 38 மாவட்டம், அந்த அலுவலகங்களை கொண்டாடணும். இது போக அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இல்லங்கள்ல வீடுகள்ல கொண்டாடலாம். இதுதான் கரெக்ட். அங்க கொண்டாடுறது காரண அடிப்படையிலும் கரெக்ட், நியாய அடிப்படை, ரூல்ஸ் ஆஃப் ரீசன் பாங்க, அதுக்கு ரூல் ஆஃப் ஜஸ்டிஸ் பாங்க. அதன் பிரகாரம் பாத்தீங்கன்னா உலகத்துல உள்ள எல்லா கோயில்கள்ல இருக்க எல்லா பொதுமக்களை கேட்டீங்கன்னா இந்த ஒப்பீனியன் தான் வருவாங்க. இதுல மாறுபட்ட கருத்துலாம் மனித சமுதாயத்துல சேராதவங்க தான் இதுல மாறுபடுவாங்க. சாப்பாடு விருந்து போடுறாங்கல்ல, சிறப்பு பூஜை கோயில் நடந்தா இது ஒரு செலவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, பணம் ஆகும் இல்லையா, ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறாங்க. அப்ப பணம் செலவாம ஆகாதா? கோடிக்கணக்கில் ஆயிருக்கு சார், 10 வருஷம் 15 வருஷம் கோடிக்கணக்கில் ஆயிருக்கு. அப்போ நல்லா 2002ல அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 320 கோயில்ல போட்டாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்தது 2018ல 746 கோயில்ல போட்டாங்க. இப்ப இந்த திருவிழாவை ஆயிரக்கணக்கான கோயில்கள்ல கொண்டாடுறாங்க. கொண்டாடி அதனுடைய செலவு இருக்கு இல்லையா, அந்த செலவை எங்க எடுக்கணும் அப்படின்னு போட்டா அந்தந்த கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியினுடைய பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பானா இல்லையா, என்ன சார் சொல்லுங்க சார், அதுல இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து தானே கொண்டு அந்த கட்சிக்கு தானே சேர்ந்தவர், அதுலதான் அவர் கொண்டாடணும் இல்லையா. இங்க ஏற்கனவே ஒண்ணுமே இல்லை நம்ம கோயில்ல. இன்னைக்கு மணி 10 மணி, நைட் இரவு 10 மணிக்கு நல்லா பொறுத்து எல்லாம் பொறுத்துக்கிடுங்க. இன்னைக்கு இரவு 10 மணின்னு வச்சுக்கிடுங்க. இப்போ
175 லட்சம் சொல்லுங்க சார். 175 லட்சம் தமிழ்நாடு கோயில்கள்ல இருக்கக்கூடிய எல்லா கோயிலும் வரியா எடுத்துறாங்க. நிர்வாக வரி, கணக்கு வரின்னு எடுத்துறாங்க. திருப்பி சொல்லுங்க. 175 லட்சம் எப்படி வருது? நிர்வாக வரி போடணும், அப்புறம் தணிக்கை வரி அப்படி சொல்லி எடுத்துறாங்க. 175 லட்சத்தை நேத்து நைட்டு 10 மணிக்கு காலி. எவ்வளவு காலி? 175 நைட் எவ்வளவு காலி? காலி. நீங்க சொல்ல மாட்டீங்க. 175 லட்சம் காலி. இன்னைக்கு நைட் 10 மணிக்கு இப்படி எல்லாம் இருக்கு. 51 வருஷம் ஒரு கோயில்ல ஒருத்தர் வேலை பார்க்கிறார் அர்ச்சகரா. எத்தனை வருஷம் சார்? 51 சொன்னே உங்களுக்கு போர் அடிச்சிடும் சார், கை வலிக்கும். 51 சொல்றதுக்கே கை வலிக்குதுன்னா 51 வருஷம் அர்ச்சகரா வேலை பார்த்த ஒரு அர்ச்சகருக்கு ஒரு நாள் கூலி 50 ரூபாய். அந்த கோயிலோட வயது 1118 வருஷம். அந்த கோயிலை கட்டினவர் ஒரு பெண்மணி, ஒரு சீமாட்டி தமிழ் பெண்மணி, தமிழ் அரசி. அவ பேரு பூதி ஆதித்த பிடாரியார் சொல்லி தென்னாவல் நாட்டில் பிறந்தவன். கொடும்பாளூர்ல ஆட்சி செஞ்ச மரவன் பூதி என்ற இவனோட மகன். அவ யாருமே இல்ல. தஞ்சாவூர் இருக்கு இல்லையா, அது பெரிய கோயில கட்டினார்ல ஸ்ரீ ராஜராஜ தேவர். அந்த சொஸ்டிஸ்டியுடைய ராஜராஜ தேவருடைய அப்பத்தான் அவ கட்டின கோயில அவர் வேலை பார்க்கிறார். எத்தனை வருஷமா வேலை பார்க்கிறார் சார்? 51 வருஷமா வேலை பார்க்கிறார். ஒரு நாளைக்கு 50 ரூபா சம்பளம். நான் வரும்போது காலையில டீ சாப்பிட்டேன் சார். ஒரு இடத்துல வடபாடு உங்க ஊர்ல 8 ரூபா போட்டான் சார் ஒரு வடை. டீ 12 ரூபா போட்டேன். 12 ரூபா போட்டேன். என்னமா ரைட், இவ்வளவு தூரம் இல்ல இல்ல. அப்படிப்பட்டதுக்கெல்லாம் சம்பளம் எங்களால கொடுக்க முடியல. நீங்க செத்து போன அரசியல்வாதியை கோயில்ல கொண்டாடணும் சார். நல்லா கேள்வி கேட்டாங்க. சத்தியமா கொண்டாடுங்க, ஆனா கொண்டாடப்பட வேண்டிய திருக்கோயில்கள் அல்ல. திருப்பி திருக்கோயில்கள் அல்ல. இது மனசை புண்படுத்து. நீங்க நினைக்கலாம் திருக்கோயில கொண்டாட என்னன்னு. உங்க கோயிலா? உங்க கோயிலா? இந்த இறைவனை கும்பிடுறவரா நீங்க? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நாங்க கும்பிடுறோம், நீங்க கும்பிடுறோம். ஜனநாயகமா இருக்கிறதுனால உங்கள்கிட்ட முறையிடுறோம். அரசிட்ட மரியாதையா நீங்க அதை நிப்பாட்டணும். இந்த வருஷத்துல நிப்பாட்டணும் வேணாமா? அதுக்காக தான் இந்த மெசேஜை கொண்டு போய் 7 லட்சம் இருக்கக்கூடிய சைவ வைணவ இந்துக்களுடைய நெஞ்சில உள்ளத்துல பதிய வைக்கிறோம். எப்படி நடைபெறுத்துறது அப்படின்னா, ஒரு நாளைக்கு நாங்க அது ஒரு நாள் ஒரே ஒரு நாள் இந்த மெசேஜ் தான் கொடுக்குறோம். ஒரே ஒரு நாள் எதிர்காலத்தில் இப்ப ஒரே ஒரு நாள் தான். சொல்லுங்க, ஒரே ஒரு நாள். அந்த ஒரு நாள்ல ஒரே ஒரு மணி நேரம் இறைவன் ஒரு நாளைக்கு நாங்க சொல்லுவோம். அன்னைக்கு எல்லாரும் வர்றாங்க. அந்த ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய பெரிய கோயில் இது மாதிரி கோயில்களில் கூடுவோம். ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வழிபாட்டு நடத்திட்டு வெளியில 10 நிமிஷத்துல உங்களை பார்ப்பாங்க. பார்த்து தங்களுடைய மனக்குமுறலை பிளேகார்டு மூலம், பதாகை மூலமா அவங்களுக்கு சொல்லுவாங்க. இதுக்கு வேண்டிய நடவடிக்கைகளை அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆன்மீக அமைப்புகள் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது சிவனடியார் அமைப்புகள் இருக்காங்க. வைணவர் அடியார்களுடைய அமைப்புகள் இருக்கு. கோடிக்கணக்கான இது ஐயப்ப பக்தர்களுடைய அமைப்பு, அம்மன் சாமி அவர்களுடைய அமைப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம முருக பக்தர்களுடையது, பாமன் சுவாமிகள் அமைப்பு. இவங்கெல்லாம் கூடி முடிவு அவங்க அந்தந்த மாவட்டத்தை சுதந்திரமா எடுக்கணும். தமிழக அரசு கோரிக்கை நம்பர் 1, இந்து திருக்கோயில்கள்ல செத்த அரசியல் தலைவர்களுக்கு பிறந்த நாளை கொண்டாடுவதை இந்த வருஷத்துல நிப்பாட்டு. 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம் நிப்பாட்டுறத நிப்பாட்டு. சொல்லுங்க, தமிழக அரசு ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 15ஆம் தேதி இறந்த அரசியல்வாதியினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதை, இந்து கோயில்களில் மட்டும் கொண்டாடுவதை, இந்து கோயில்களில் மட்டும் கொண்டாடுவதை உடனடியாக நிறுத்துக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இதுபோக அதற்கு வேண்டிய செலவு கோடிக்கணக்கான ரூபாயை இந்து கோயிலுடைய வங்கி கணக்கு பணியிலிருந்து, இந்து கோயில் வங்கி கணக்கு பணத்திலிருந்து எடுப்பதை நிறுத்துக. அது குற்றச் செயல், அது கையாடல், அது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் கூட்டத்தில் வரும். இது போக இறை உணர்வுகளை காயப்படுத்துது, இயற்கையா காயப்படுது. சத்தியம் சத்தியம் சத்தியம், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இதை நிப்பாட்டுறதுக்கு தான் சார் வந்திருக்கோம். இதை நிப்பாட்டணும். எப்படி செயல்படுத்துறோங்கிற மெசேஜை பின்னாடி சொல்லுவோம் சார்.